ஞானகுருவனுடைய உபதேசத்தை கேட்பவர்களுக்கு பல வித்தியாசங்களை அவர்கள் அறிந்திருப்பார்கள் என்பதை அவரே சொல்லுகின்றார். ஆனால் அடிக்கடி உபதேசத்தை கேட்டு பழகியவர்களுக்கு அல்லது பலமுறை அதை கேட்டு பதிவாக்கியவர்களுக்கு இந்த உபதேசத்தின் வாயிலாக உடலிலே அவர்கள் உடலில் உருப்பெற்ற அணுக்களுக்கு இந்த உபதேச உணர்வுகள் மகரிஷி உணர்வுகளாக உணவாக கிடைக்கும். ஏனென்றால் பல முறைகளில் பல கோணங்களில் அந்த மகரிஷியின் அருளாற்றல் மிக்க சக்தி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அருமையான அணுக்களாக ஆகாரமாக கொடுப்பதற்குத்தான் உபதேசங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகின்றோம். என்றால் 5 நிமிடத்தில் 10 நிமிடத்தில் சொல்லிவிட்டு போய்விடலாம். ஆனால் மணிக்கணக்காக, நாள் கணக்காக, வருடக்கணக்காக உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இதை உபதேசித்து அதை செருகேற்றுகின்றோம். உங்களுக்குள் உருவான அணுக்களுக்கு உணவு கொடுக்கின்றேன் என்று குரு உணர்த்துகின்றார். ஆனால் புதிதாக முதலில் கேட்பவர்களுக்கு ஞான வித்தாக தான் முதலில் ஊன்றப்படுகின்றது. ஆனால் அப்படி அருஞான வித்தாக ஊன்றியதை நீங்கள் அதை மீண்டும் பெற வேண்டும், அதை அறிய வேண்டும் என்று எண்ணத்திலே தொடர்ந்து நீங்கள் எண்ணிக்கொண்டு வந்தால் அந்த வித்து கருவாக உருவாகி அந்த அருஞானத்தை பெறும் சக்தி நீங்கள் அந்த தகுதி பெறுகின்றீர்கள். சிலர் எண்ணலாம், சாமி சொல்வது ஒன்றும் அர்த்தமாகவில்லையே என்றால் அர்த்தமாகாது. ஆனால் பேசிய உணர்வு உங்களுக்குள் கருவாகும், பின் அது உருவாகும், பின் அதனின் உணர்வுகள் உங்களுக்குள் தெளிவாகும். அதனால்தான் இப்படி ஒரு பாடலும் உண்டு. கருவாய் உருவாய் வருவாய் முருகா குருவாய் என்று கருவாக உருவாய் நீ வருவாய் முருகா குருவாய் என்று தெரிந்து நாம் எந்த சக்திகளையும் பெற முடிவதில்லை, ஞானிகளின் காட்டிய நிலைகள். ஆனால் அதை கருவாக்கிவிட்டால் அது உருவாகி நமக்குள் அது திரு அருளாக உருவாகும். குருவாக நின்று நம்மை ஞானத்தின் வழியிலே மெய் வழியிலே அழைத்துச் செல்லும் என்பதற்கான இங்கே சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக கருவாய் உருவாய் வருவாய் முருகா குருவாய். அவை எதனை நாம் எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் தன்மை கருவாகி உருவாகி அதுவே உங்களுக்குள் குருவாக வரும். 6வது அறிவின் தன்மை கொண்டு தெளிவாக உருவாக்கும் என்பது அதுதான் என்று ஞான குருவிகளை உணர்த்துகின்றார். உதாரணமாக இந்த ஒளி நாடாக்கள் அல்லது இதுபோன்ற எத்தனையோ எலக்ட்ரானிக் கருவிகள் பதிவாக்கக்கூடிய நிலையை வைத்திருக்கின்றோம். அதிலே படங்களையோ பாடல்களையோ பதிவு செய்துவிட்டால் திரும்ப அதை இயக்கப்படும் பொழுது அந்த பாடலையும் படத்தையும் நாம் காண முடிகின்றது அல்லது கேட்க முடிகின்றது. இதை போன்றுதான் உபதேசித்த உணர்வு அனைத்தும் உங்கள் எலும்புகளுக்குள் உங்கள் உடலுக்குள் ஊழ்விலை என்று வித்தாக முதலில் பதிவு செய்கின்றோம். பதிவு செய்வதை மீண்டும் என்ன அது உங்களுக்குள் கருவாகி அணுக்களாக உருவதாக தொடங்குகின்றது. ஆனால் அப்படி உருவான அணுக்களுக்கு சிறிது காலம் ஞானகுரு சொன்ன வழியில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெறுவேன், ஞானகுரு காட்டிய வழிப்படி மகரிஷி நற்சக்திகளை பெறுவேன், ஞானகுரு வழியில் உயிர்வழி உயர்ந்த சக்திகளை பெறுவேன் என்று சிறிது காலம் அந்த உணவை உருப்பெறக்கூடிய அந்த அணுக்களுக்கு அந்த வித்துகளுக்கு கொடுத்தோம் என்றால் தன்னிச்சையாக அதன் உணவை எடுக்க ஆரம்பிக்கும், அந்த வளர்ச்சியும் பெறும். ஆக முந்தைய நிலையில் உபதேசங்களை தொடர்ந்து கேட்டவர்களுக்கு விளைந்த அணுக்களுக்கு உயர்ந்த ஞான உணவாக சக்தியாக இப்பொழுது இந்த உபதேசத்தின் வாயிலாக கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் வளர்ச்சி வரை இது உதவும். ஆனால் புதிதாக கேட்பவர்களுக்கு ஊழ்வினை என்ற வித்தாக உருவாக்கப்படுகின்றது. ஊன்றப்பட்ட வித்து உருவாகி கருவாக வேண்டும் என்றால் மீண்டும் உங்கள் நினைவினை கூட்டினால் அது தன்னிச்சையாக உருவாகும். இந்த உணவின் தன்மை உருவாகும் பொழுது அதுவே குருவாகும், நல் வழியையும் காட்டும். அதே உணர்வை உணவாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் வரும். அந்த உணர்வை உணவாக ஏற்றுக்கொள்ளும் பருவம் வரும் பொழுது அருஞானம் தன்னிச்சையாக வளரும். அதனால்தான் யாரும் சாமி சொல்வது எனக்கு அர்த்தமாகவில்லையே புரியவில்லையே என்று என்ன வேண்டாம் என்பதையே திரும்ப குரு நமக்கு ஞாபகப்படுத்தி திரும்ப உபதேசிப்பதனுடைய நோக்கமே அது தன்னிச்சையாக உங்களுக்குள் அந்த ஞானம் பெருகி வளர வேண்டும் என்பதற்குத்தான். அதை தன்னிச்சையாகத்தான் ஞானம் பெருகி வளர முடியுமே தவிர சிந்தித்து பார்த்தேன், ஆராய்ச்சி செய்தேன் அல்லது மனப்பாடம் செய்தேன் என்று கேட்டால் வருவதல்ல. நமக்குள் மூலக்கூறுகளை அணுக்களின் வளர்ச்சியாக விளைந்து எனக்கு குருநாதர் எப்படி அந்த பருவத்தை ஏற்படுத்தி பக்குவமான நிலைகள் என்னை அது நுகரும்படி வளர்க்கும்படி செய்தாரோ அதே வழிப்படிதான் உங்களுக்குள்ளும் இதை ஆழமாக பதிவு செய்கின்றேன். அந்த உலகின் அணுக்களை பெருக்கச் செய்கின்றேன். காட்டு மண்டலத்தில் மகரிஷி உணர்வுகளை குருநாதர் எப்படி நுகரச் செய்தாரோ உங்களையும் அதை பெறச் செய்கின்றேன். உங்களை அறியாது வரக்கூடிய தீமையிலிருந்து நீங்கள் விடுபடும் நிலைக்கு இந்த உபதேசம் கொடுக்கப்படுகின்றது. இந்த உணர்வின் ஆற்றலை நீங்கள் வலுப்பெற
அது உங்களுக்குள் உணவாக நீங்கள் கொடுத்து அதை வளர்ச்சி பெறுவதற்கு தான் தியானம் என்ற பயிற்சியும் கொடுக்கின்றோம். பொதுவாக உபதேசம் சொல்லும் பொழுது முதலிலே மெதுவாக சொல்ல முற்பட்டேன், சிறிது வேகமாக அடுத்து சொன்னேன், மூன்றாவது அதை காட்டில் வேகமாக சொல்லும் நிலை வந்தது. அடிக்கடி சாமிகள் உபதேசங்களை கேட்பவர்களுக்கு நிச்சயம் இது தெரிந்திருக்கும். மெதுவாகவும் சொல்லுவார், சிறிது வேகமாகவும் சொல்லுவார், கடகடா என்று உருட்டி கொண்டும் சொல்லுவார். காரணம், அந்த உணர்வின் ஈர்ப்புகள் உங்களுக்குள் எப்படியும் பதிய வேண்டும் என்பதற்கு தான் வேகமாக சொல்வது. அந்த வேகமாக சொல்லி இந்த உணர்வின் ஆற்றல் ஆழமாக பதிந்தால் அப்போதுதான் சாமி என்ன சொன்னார் என்று ஏக்கமாக இருப்பீர்கள். அப்பொழுது ஆழமாக அந்த உணர்வுகள், அதாவது விழுதுகளை போன்று அருமையான வித்துகளாக ஊன்றப்பட்டு ஆழமாக பதிந்து விடுகின்றது. பின் அதனுடைய நிலைகள் உருவாக இந்த உணர்வு உங்களுக்கு உதவும். புதிதாக வந்தவர்களுக்கு, ஏற்கனவே கேட்டவர்களுக்கு, பதிவாக்கியவர்களுக்கு இந்த அருள் உணர்வின் சக்தி உணவாக கிடைத்து கொண்டே வரும். அருஞானம் உங்களுக்குள் பெருகிக் கொண்டே வரும். மகிழ்ச்சியினுடைய ஆற்றலை பெறும் வலிமையும் அது பெருகிக் கொண்டே வரும். ஆக எப்படி பார்த்தாலும் புதிதாக வந்தவர்களும் சரி, கேட்டு பழகியவர்களுக்கும் சரி, அந்த அருள் ஆற்றலை நீங்கள் எளிதில் பெறும் வண்ணம், தன்னிச்சையாக வளர்க்கும் வண்ணம் தான் இந்த உபதேசத்தை உங்களுக்கு பல கோணங்களில், பல வழிகளில், பல முறைகளில், எந்தெந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் எனக்கு குருநாதர் பதிவு செய்து எனக்குள் அதை வளர்த்திடும் பருவத்தை ஏற்படுத்தினாரோ அதே பருவத்தை தான் உங்களுக்குள்ளும் ஏற்படுத்தப்படுகிறது என்று நமக்கு இதிலே தெளிவாக நாம் உபதேசம் கேட்பதனுடைய அவசியத்தையும், அந்த உணர்வுகளை வளர்க்க வேண்டியதனுடைய அவசியத்தையும், அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களையும் இந்த உபதேசத்திலே ஞானகுரு தெளிவாக்குகின்றார்கள்.